பாருங்க இந்த கேள்வியில இது 3 வோல்ட் பெட் மின் குமிழ் 3 வோல்ட் போட்டிக்குது. இந்த மின் குமிழ்ற தடை என்னன்னு கேட்டிக்குது முதலா கேள்வி. ஆகவே நான் படிச்சிருக்கேன் பலு பி சமன் வி வர்க்கத்துக்கு ஆர். அப்ப ஆர் சமன் வி வர்க்கத்துக்கு பி. இதுல இருந்து நீங்க எழுதுவீங்க இந்த வி வர்க்கம்ங்கிறது 3 வர்க்கம் கீழே, இந்த 3 வர்க்கம், இந்த 3 வர்க்கம் 3 கீழே. ஆகவே ஆர் சமன் 3 ஓம். விளங்குதா எல்லாருக்கும்? அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, இந்த மின்குமிழ் குறித்த பிரகாசத்துல ஒளிருமா கேட்கிற. அதுக்கு முதல் இந்த 3 ஓமுக்கும் 12 ஓமுக்குமான சமானத்தடை 12 தர 3 12 சக 3 36 15. இதை நீங்க சுருக்கினா 2.4 ஓம். ஆகவே இந்த சுற்றுட மொத்த தடை வந்து இது 8 ஓம் 2.4 ஓம். ஆகவே இந்த களம் வழங்குற மின்னோட்டம் வி சமன் ஐஆர் படி கவனிச்சு கொள்ளுங்க. வி வந்து 12, ஐ வந்து தெரியாது, ஆர் வந்து இந்த 8ம் இந்த 2.4 இதுக்குரிய சமான தடை. ஆகவே 10.4 இதை பிரிங்க. 12 கீழே 10.4 ஆன்சரை போடுங்க. இப்ப உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். 12 10.4 பிரிச்சீங்கன்னா 1.15 ஆம்பியர் வரும் உங்களுக்கு. அப்ப இதுக்குள்ளால வார கரண்ட் வந்து 1.15 ஆம்பியர். ஆனா இது 3 வாட் 3 வோல்ட்டாக இருந்தா இங்க பாருங்க, வி சமன் பி சமன் வி ஐ படி பி வந்து 3, வி வந்து 3, ஐ தெரியா. இப்ப சுருக்கினீங்கன்னு சொன்னா ஐ சமன் 3 1 ஆம்பியர். அப்ப குறித்த பிரகாசத்தோட எரிய ஒன்று சொன்னா 3 1 ஆம்பியர் ஓட்டம் பாயணும். இதுவும் விளங்கிட்டா உங்களுக்கு? கொஞ்சம் படுத்துறேன், உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இங்க பாருங்க 8 ஓம் இந்த 12க்கும் 3க்கும் சமான தடை 2.4 ஓம். பிரிச்ச சரியான்னு பார்த்துக் கொள்ளுங்க. இந்த 2.4 ஓம் இது ரெண்டையும் இப்படி இருந்து விட்டா வார 2.4 ஓம். இது 8. அப்ப 8ம் 2ம் 10.4 10.4 தானே. கிளியரா விளங்குதா? இப்படி ஒரு கேள்வி வந்தா நீங்க சும்மா சந்தோஷமா செய்யணும். இப்ப பாருங்க, அப்ப 2.4 இருந்தா இந்த சுற்றுக்கு இப்ப ஒரு தடையா மாத்திட்டோம். இந்த களம் வழங்குற மின்னோட்டம் எவ்வளவுன்னு பார்த்தா, அல்ல இந்த 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 சோர்ஸ் வழங்குற மின்னோட்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12 தர 5 தர 10.4. அப்ப இதுக்குள்ளால வார கரண்ட் வந்து இது பிளஸ் இது மைனஸா இருந்தா இதுக்குள்ளால வார கரண்ட் வந்து எங்களுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இது பிளஸ் மைனஸ் போட்டுக்கொள்ளுங்க, கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி வேற குழப்பம் வந்துரும் உங்களுக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 10.4 12 10.4 பிரிச்சா 1.15 ஆம்பியர். ஆனா இது குறித்த பிரகாசத்துல ஒளிருமாக இருந்தா பி சமன் விஐ படி வலு 3 வாட் வோல்ட் வந்து 3, சோ ஐ சமன் 1 ஆம்பியர் ஓடணும். ஆனா நல்லா கவனிங்க பிள்ளைகள், இது 12 இது 3, அதாவது தடைகளுக்கு இடையிலான விகிதம் மின்னோட்டங்களுக்கு இடையிலான என்ன வரைக்கும் விகிதம் மாறி இருக்குமா இல்லையா? படிச்சிருக்குமா இல்லையா? அதாவது இதுக்குள்ள 1க்கு 4, அதாவது 3க்கு 12 என்று சொன்னா 1க்கு 4, அப்ப 4க்கு 1. அப்ப வாரது 1.5 ஆம்பியர்டா மொத்தம் வந்து 5. நான் பாருங்க வீதத்தில் விளங்கப்படுத்துறேன்.
மொத்தத்தில் எங்களுக்கு 5. 5ல 4 தர 1.15 எவ்வளவு வருது பாருங்க. மொத்தம் இதுக்குள்ளால வார கரண்ட் வந்து இதுக்குள்ளால ஒரு பங்கு வந்தா, இதுக்குள்ள 4 பங்கு வந்தா இதுக்குள்ளால ஒரு பங்கு போகும். அப்பதானே 4 12 12 12 அழுத்தம் சமனாயிக்கணுமா இல்லையா? சைபர் தசம் 92 ஆம்பியர் வருதாம். ஆகவே எங்களுக்கு ஒரு ஆம்பியர் தேவை, ஒரு ஆம்பியர் தேவை. ஒரு ஆம்பியர் தேவை. ஆனா எங்களுக்கு சைபர் தசம் 92 ஆம்பியர் தான் மின்னோட்டம் பாயுது. ஆகவே குறித்த பிரகாசத்துல ஒளிருமா மின்குமிழ்? எஸ். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அழுத்த பிரியைக்குள்ளால இப்படி ஒரு விளக்கம் விளங்குதா எல்லாருக்கும்? ரைட். மின்கலம்டா என்னன்னு பாப்போம். இந்த 2 வகையான கலங்கள் இருக்குது மின்கலங்கள்ல. ஒன்று முதற்கலம், அடுத்து வந்து துணைக்கலம், 2 கலம் இருக்குது. இந்த முதற்கலம்டா என்னண்டா பிரைமரி செல்ஸ் சொல்றது. முதற்கலம்டா என்ன? பிரைமரி செல்ஸ் சொல்றது. இந்த பிரைமரி செல்ஸ் என்னன்னு கேட்ட உடனே பாவிச்சா திரும்ப பாவிக்கல. உதாரணத்துக்கு நீங்க பாவிக்கிற உலர் மின்கலம், கடையில வாங்கி பாவிக்கிற இந்த எவரடி, லக்ஸபான, பேனசோனிக், சோனி, இந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பேட்டரிஸ் இருக்குதானே, அதுல வந்து ரீசார்ஜபிள் அல்ல, நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். அதாவது உலர் மின்கலங்கள் வந்து முதற்கலம் சொல்லுவோம், பிரைமர்ஸ், பாவிச்சா திரும்ப எரிஞ்சிடுவோம். ஆனா அடுத்தது வந்து துணைக்கலம் சொல்றது வந்து திரும்ப திரும்ப மூல பாவிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு உங்கள்ட்ட இருக்கிற போன் பேட்டரிஸ், போன் பேட்டரிஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது இந்த இருக்கிற பேட்டரியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி பாவிக்கலாம் சொல்ற உடனே திரும்ப திரும்ப நீங்க சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம். ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். உதாரணத்துக்கு இஎச்எம்இப்பு கலங்கள், லித்தியம் பேட்டரிஸ், இந்த நாங்க பாவிக்கிற லித்தியம் தால பாவிக்கிற அந்த பேட்டரிஸ், இதெல்லாம் வந்து நார்மலா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நோட்ஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா பாருங்க. முதலாவது வந்து இருவகைப்படும் முதற்கலம் துணைக்கலம். முதற்கலம் என்ன? ஒரு தடவை பயன்படுத்திய பின் மீள பயன்படுத்த முடியாது. உதாரணம் உலர் மின் கலம். ரெண்டாவது துணைக்கலம்டா என்னன்னு கேட்டிருக்கிறோம், மீள பயன்படுத்தக்கூடியது. ஈய சேமிப்பு கலம், லித்தியம் சேமிப்பு கலம் எல்லாம் உங்களுக்கு தந்திக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதுல மின்கலத்தை பற்றிய சில சின்ன ஒரு விளக்கம் விளங்கிட்டா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப மின்னியக்க விசைண்டா என்னன்னு கேட்டா, மின்னியக்க விசைங்கிறது என்னன்னு நம்ம சொன்னோம், இந்த பேட்டரி வந்து எப்படி இருக்கும், வேலை செய்யாம இருக்கக்குள்ள அதன முனைகளுக்கு இடையில் அழுத்த வேறுபாடு. சாதாரணமான பேட்டரி எடுத்தாலும் நீங்க சரிதான், அது வேலை செய்யாம இருக்கக்குள்ள, அதாவது ஒரு சுற்றுல இல்லாம இருக்கக்குள்ள அதுல இருக்கிற அழுத்த வேறுபாடு அதுல மின்னியக்க விசை என்று சொல்றோம். ஸோ மின்னியக்க விசைங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இதுல மின்கலத்துக்குள்ள இருக்கிற ஓரளவு மின்கணியத்தை அனுப்புறதுக்கு அல்லது இந்த கொண்டு போறதுக்கு செய்யப்படுற வேலைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நேரத்துல படிச்சிருக்கோம், அழுத்தம் ஏற்றத்தை கொண்டு போறதால செய்யப்படுற வேலைன்னு சொல்லிக்கும். அழுத்தம் தான் மின்னியக்க விசை. இருந்தாலும் மின்னியக்க விசை என்பது அது வந்து என்னன்னு கேட்டா இலத்திரனை தள்ளுறதுக்கு கொடுக்குற விசை மாதிரி தானே அது. மின்னியக்க விசைங்கிறதான மின்னியக்க விசை என்னன்னா அதான் இலத்திரனை தள்ளுறதுக்கு கொடுக்குற ஒரு பூஸ்ட். நீங்க வந்து நான் வந்து பேட்டரி, நீங்களும் பேட்டரின்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க காலையில ஒளிம்பினீங்கன்னா உருசுறுப்பா இருக்க மாட்டீங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா நீங்க டீ அடிப்பீங்க, அடிச்சா அவங்களோட உள்ளுக்கு ஏறும், சார்ஜ் பண்ணப்படுது. அது பிறகு நீங்க நல்லா இயங்குவீங்க. சார்ஜ் இறங்கிட்டா வேலை செய்யாது. அது மாதிரி தான் இங்கேயும் நாம சொல்றோம் விளக்கம் அதான். அதாவது நாம ஒரு இலத்திரன் மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்மளை தள்ளுறதுக்கு இதைறதுக்கு நம்மளுக்கு சக்தி தேவை. அதுதான் இந்த மின்னியக்க விசை. பேட்டரி நல்லா ஃபுல்லா இருக்கக்குள்ள நல்லா வேலை செய்யும். போ 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 பேட்டரி சார்ஜ் இறங்கிடும். இறங்கினா வேலை செய்ய மாட்டா. காரணம் என்னன்னா இலத்திரனை தள்ளுற அளவு, பவரா தள்ளுற அளவுக்கு எனர்ஜி போதா. இதான விளக்கம். இப்ப உங்களுக்கு நோட் சொல்லப்படுது பாருங்க. மின்கலத்தினூடு மின்னோட்டம் செல்லாத போது அதன் முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு அதன் மின்னியக்கு விசை எனப்படும். மின்கலத்தினூடாக ஓரளவு மின்கணியம் பாயும் போது
மாற்றப்படுகின்ற மின் சக்தியின் அளவு மின்னியக்க விசை எனப்படும். ஸோ மின்னியக்க விசைங்கிறது லைக் பூஸ்ட் மாதிரி தானே இருக்கு. சரியானே? இப்ப கவனிங்க, உங்களுக்கு இதுல தந்திரிக்கு ஒரு குறித்த அந்த மின்னியக்க விசைங்கிறது இப்ப உதாரணத்துக்கு உங்க பேட்டரியில போடப்பட்டிக்கும் 1.5 வோல்டேஜ் போட்டிக்கும் அல்லது 9 வோல்டேஜ் போட்டிக்கும். சில பேட்டரிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 அழுத்தங்கள் போடப்பட்டிக்கும். இதுல 3.7 போட்டிக்கும். இந்த இது எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல 3. விளங்குதா உங்களுக்கு? போட்டிருக்கு. இந்த லேப்டாப் சார்ஜர் அதுல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எல்லாம் பாருங்க, உங்கள்ட்ட இருக்கிற அந்த இதுல எல்லாம் பாருங்க, அதுல வேலை செய்யும் போது அழுத்தம் குறைவா இருக்குன்னு போட்டிருக்கும். இந்த சரியா? ரைட். இப்ப கவனிங்க, மின் களத்தினுடான மின்னோட்டத்துக்கு அதில் உள்ள ரசாயன பதார்த்தம் வழங்கும் தடை களத்தின் உட்தடை எனப்படும். உங்களுக்கு நோட்ஸ்லயும் நான் சொல்லியிருக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். இப்ப பார்க்க போறோம் முனை அழுத்த வேறுபாடு, போலோ வோல்டேஜ். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெட்டியை இனிமேல் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெட்டிக்கு நாம இனி படிச்சதை விட இப்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்டா வரப்போறோம். என்னன்னு கேட்டா, இதுல இப்போ ஒரு 6 வோல்டேஜ் போட்டிருந்தா இதுக்கு ஒரு உட்தடை இருக்கும். இந்த உட்தடையை 1 ஓமை இப்படி கீழையும் போடலாம். சம்டைம் இப்படி போட்டு 6 வோல்ட் போட்டு இவ்விடத்துல 1 ஓமை போட்டு காட்டினா, ஒரு சிறிய தடை ஒன்றை போட்டு காட்டினா அதுவும் அதுல உட்தடை தான். களத்துக்கு பக்கத்துல போட்டு காட்டினா அதுல உட்தடையாக இருக்கும். நார்மலா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்படி போட்டிருந்தா அது உட்தடை. முனை அழுத்த வேறுபாடு என்னன்னா, ஒரு குறித்த மின்னியக்க விசையுடைய இந்த மின்னியக்க விசை குறியீடு இது உட்தடைக்கு குறியீடு ஸ்மால் ஆர் அப்படி இருந்தா, ஒரு புறத்தடைக்கு குறுக்கே இதை இணைக்கும் போது முனை அழுத்த வேறுபாடா இந்த களத்தின் இந்த முனைக்கும் இந்த முனைக்கும் இதுக்கு இடையில இருக்கிற இந்த அழுத்தத்தை சொல்ற முனை அழுத்த வேறுபாடுன்னு சொல்றோம். இந்த புறத்தடைக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் தான் முனை அழுத்தம் இருக்கும். புறத்தடைக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் முனை அழுத்தம் இருக்கும். இந்த முனை அழுத்தம் இது மின்கலத்தில மின்னியக்க விசை, இதனூடாக பாயிர மின்னோட்டம் ஐயா இருக்கும். அப்ப முனை அழுத்தம்டா என்னன்னு கேட்டா, களம் ஒரு புறத்தடையோட சுற்றுல இருக்கக்குள்ள அதன் முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்தம் அது முனை அழுத்தம் இருக்கும். அது அந்த புறத்தடைக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் இருக்கும். விளங்குதா நான் கேட்கிறேன் உங்களுக்கு? இங்க பாருங்க, முனை அழுத்த வேறுபாடுன்னா என்னண்டா, மின்னியக்க விசையோட மின்னியக்க விசையோட மின்கலம் ஆர் உட்தடைய உடையதா இருந்து புறத்தட ஒரு ஆரோட அது இணைக்கப்படும் போது ஒரு மூடிய சுற்றா மாத்தக்குள்ள அந்த மூடிய சுற்றா மாத்தக்குள்ள இந்த மின்னியக்க விசை என்ன செய்யணும், உண்மையா குறையும். தடைகள் காரணமா குறையுது மின்னோட்டம் ஒன்று பாயிரத்தாலே. அப்படி குறையும் போது அந்த நெருகிற இந்த இந்த முடிவிடங்களுக்கு இடையில் உள்ள அழுத்தம் குறுக்கே உள்ள அழுத்தம் வி அரிக்கும். இந்த வி ஈயோட கட்டாயம் சின்ன அரிக்கும். காரணம் என்னன்னா, மின்னோட்டம் பாய்வதால இது மின்னிறக்கம் அடைகிறது. இந்த முனை அழுத்தம்ங்கிறது வி எதுக்கு சமன்டா, இதுக்குள்ளால போற மின்னோட்டம் ஐயா இருந்தா வி சமன் ஐஆருக்கு சமன் ஆகும். விளங்குதா? அதே நேரத்துல இங்க பாருங்க, இ சமன் ஐ ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர் அடிக்கும். இந்த சுற்றுக்கு முழுக்க நான் பாவிச்சா ஓமின் விதிய. இப்ப இ சமன் ஐ ஸ்மால் ஆர் ஐ கேபிட்டல் ஆர் அடிக்கும். இதுல இருந்து இ சமன் ஐ ஆர் அப்படி இருக்க இந்த ஐஆருக்கு பதிலா இந்த வி எழுதலாம். அப்படி எழுதினா இந்த வி சமன் என்ன வரப்போகுதா, இந்த ஐஆர் அங்க அளவுனா இ மைனஸ் ஐஆர் அடிக்கும். ஒரு முனை அழுத்த வேறுபாட்டுக்கான சமன்பாடு களத்திலிருந்து மின்னோட்டம் பாஞ்சா வி சமன் இ மைனஸ் ஐஆர் அடிக்கும். இவ்வளவும் உங்களோட நோட்ஸ். மின் களத்திலிருந்து மின்னோட்டம் வெளியேறுமா இருந்தா, இது அதுல உட்தடையா இருந்தா இது மின்னியக்க விசை ஈயா இருந்தா, இது ஒரு புறத்தடை குறுக்கே இணைக்கப்பட்டிருக்கிறதாக நீங்க கற்பனை பண்ணி கொண்டீங்கன்னா, இந்த மின்னிறக்கம் அடைகிறதுல முனை அழுத்தம் என்ன வரைக்கும் இ மைனஸ் ஐஆர் அடிக்கும். அதே மாதிரி ஒரு மின்கலத்துக்கு மின்னோட்டம் பெருமா இருந்தா, பிறகு நாங்க படிப்போம், மின்னோட்டம் பெருமா இருந்தா இதுக்குள்ள முனை அழுத்த வேறுபாடு என்ன வருகின்றா இ பிளஸ் ஐஆர் அடிக்கும். போனா இ மைனஸ் ஐஆர், வந்தா இ பிளஸ் ஐஆர் அடிக்கும் முனை அழுத்தம். ரைட், முதலாவது கேள்வி என்ன பண்ணுவோம்.
இது 2 ஓம், இது 12 வோல்ட். முதலாவது களம் வழங்குற மின்னோட்டம், இரண்டாவது வந்து விஏபியை கணிக்க. இந்த உட்தட 2 ஓம், இது 12 வோல்டேஜ். ஆகவே கரண்ட் இப்படி போகுது ஐ. ஆகவே ஓமின் விதிப்படி வி சமன் ஐஆர் படி வி வந்து 12, ஐ தெரியாது, 10 சக 2. இதை நீங்க சுருக்கினா ஐ சமன் 12 கிலோ 12 1 ஆம்பியர். சோ 2 முறையில செய்யலாம். இதுக்குள்ளால போற அழுத்தம் விஏபியை கேட்டா ஐஆர் படி ஐ வந்து 1 ஆம்பியர், ஆர் வந்து 10. இதுல இருந்து நீங்க 10 வோல்ட்னு எழுதலாம். அல்லது எங்கட அந்த வாய்ப்பாடு படி வி சமன் இ மைனஸ் ஐஆர் படி எழுதலாம். இ வந்து 12, ஐ வந்து 1, ஆர் வந்து உட்தட 2. 12 மைனஸ் 2 10 வோல்ட். கவனிக்குதா? விளங்குதா உங்களுக்கு? இந்த கேள்வி பாப்போம். இந்த கேள்வியில ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். 24 ஓம் இல்ல, 24 வோல்ட். 24 வோல்ட் மாத்திக்கொள்ளுங்க. இது ஆர், இது ஐ, இது ஏ, இது பி. விஏபி தந்திக்கிறார் உங்களுக்கு 21.6 வோல்ட். முதலாக கேள்வி களத்தினுடான மின்னோட்டம் என்ன? அடுத்து பி கேள்வி உட்தடையை காண்க. இது 9 ஓம் தந்திரிக்க உங்களுக்கு. விஏபி எதுக்கு சமன் கேட்டா எங்களுக்கு 21.6 9 தர ஐ 21.6 என்று சொல்றதால ஐயால நீங்க பிரிச்சீங்கடா 21.6 9ஆல பிரிச்சீங்கடா எவ்வளவு வருது? 9 18. 9 18 36லயும் 4. சோ 9 18 3 மிச்சம் 36 2.4 ஆம்பியர் மின்னோட்டம் ஓட போகுது இதுக்குள்ளால. சுருக்கல் சரியா? கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க ப்ளீஸ். இப்ப அடுத்ததுக்கு வாங்க. இது 2.4 ஆம்பியர் சொன்னா நான் படிச்சிருக்கேன் வி சமன் இ மைனஸ் ஐ ஆர். வி 21.6, இது 24 மைனஸ் ஐ 2.4, ஆர் தெரியாது. 24 2.4 ஆர் இங்க போக 24 21.6 போனா எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? அதுவும் 2.4 வரப்போகுது. 2.4 ஆர் சமன் 2.4. சோ ஆர் சமன் 1 ஓம். இப்ப ஆன்சர்